வணக்கம். உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு தொகுதியையும் ஒரு கோணத்தில் இருந்து மட்டும் பார்க்காமல் பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், பொது பிரச்சினைகள், எம்பி செய்தது, எம்பி செய்ய தவறியது அனைத்திற்கும் எம்பி அளிக்கும் விளக்கங்கள் என பல கோணங்களில் இருந்து உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தேனி மக்களவை தொகுதி பற்றி. இந்த தொகுதி முழுவதும் கள ஆய்வு செய்து மேலும் கூடுதல் தகவல்களுடன் நம்முடன் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. மலைப்பாங்கான இயற்கை அழகுமிக்க பகுதிகளை கொண்டிருப்பதால் திரைப்படங்களில் மிக பிரபலம் இந்த தேனி மக்களவை தொகுதி. பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டியை உள்ளடக்கிய இந்த தொகுதியின் பிற சிறப்பம்சங்களை இப்பொழுது பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இம்மாவட்ட மக்கள் தொகை 12,43,684 பேர். இவர்களில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் 18,459 பேர். தேனி மக்களவை தொகுதியில் தேனி மாவட்டத்தின் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம் ஆகிய தொகுதிகளும், மதுரை மாவட்டத்தின் சோழவந்தான், உசிலம்பட்டி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றில் 13,98,123 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 6,97,487 பேர் ஆண்கள், 7,549 பேர் பெண்கள், பிறர் 87 பேர். தேனி மக்களவை தொகுதியின் பிரதான தொழில் விவசாயம். இங்கு நெல், மாம்பழம், திராட்சை விளைச்சல் அதிகம். ஏலக்காய் சந்தை, கூட்டுறவு நூற்பாலை, கைத்தறி, விசைத்தறி தொழில்கள், பிஸ்கட் உற்பத்தி, வெற்றிலை, தேங்காய் கொள்முதல் மூலம் ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். கும்பக்கரை அருவி, சோத்துப்பாறை அணை, வராக நதி, குரங்கணி சுற்றுலா தலம், வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில், திரைப்படங்களால் பிரபலமடைந்த போடி மெட்டு சாலை, சுருளி அருவி, பென்னிகுயிக் மணிமண்டபம், உத்தமபாளையம் சமணர் கோயில், மேகமலை சுற்றுலா தலம், சின்ன சுருளி அருவி, வைகை அணை, ஆனையூர் மீனாட்சியம்மன் கோயில், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு ஆகியவை இத்தொகுதியின் சிறப்பம்சங்களாகும். தேனி மக்களவை தொகுதியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி, ஒரு அரசு தோட்டக்கலை கல்லூரி, ஒரு அரசு வனவியல் கல்லூரி, ஒரு அரசு பொறியியல் கல்லூரி, 5 தனியார் பொறியியல் கல்லூரிகள், ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி, 15 தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள், 2 அரசு பாலிடெக்னிக், 5 தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஆகியவை உள்ளன. தேனி மாவட்ட அளவில் எடுத்துக்கொண்டால் 1,55,710 பேர் அரசு வேலைவாய்ப்பு மையத்தில் பதிவு செய்து காத்திருக்கின்றனர். பெரியகுளம் மக்களவை தொகுதியாக இருந்து 2009 நடந்த தொகுதி மறுசீரமைப்பின் போது தேனி மக்களவை தொகுதி உருவாக்கப்பட்டது. 2009 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் JM ஆரூன் ரஷீத் வெற்றி பெற்றார். இத்தேர்தலில் அதிமுகவுக்கு 2வது இடமும் தேமுதிகவுக்கு 3வது இடமும் கிடைத்தது. தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சோழவந்தான் மற்றும் உசிலம்பட்டி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். சோழவந்தான் ரயில் நிலையத்தில் பாண்டியன், குருவாயூர் போன்ற விரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இந்த பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு ஏற்படவில்லை என்கிறார்கள் மக்கள். சோழவந்தான் சுற்றுப்புற கிராமத்தில் கிட்டத்தட்ட 85 கிராமங்கள் சுற்றி சோழவந்தான் நம்பித்தான் இருக்கு. அதனால இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ், குருவாயூர் எக்ஸ்பிரஸ், இன்டர்சிட்டி ரயில், அதுபோக இந்த வைகை எக்ஸ்பிரஸ் நின்று இந்த கடந்த 10 நாட்களாக நின்று போகுது. அது 6 மாசம் தான் கெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உசிலம்பட்டியில் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் கொண்டுவரப்பட்ட 58ஆம் கால்வாய் திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. 80% பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் தற்பொழுது 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொட்டிப்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 21 அடி தண்ணி கொள்ளளவு கண்ட பின்னு தான் இந்த 58 கால்வாய்க்கு தண்ணீர் வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை மாறி 60 அடி தண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தா தான் இந்த பகுதி ஜனங்களுக்கு அவங்களுடைய எண்ணம் நிறைவேறும். ரயில்கள் நின்று சென்றால் தொழில் வாய்ப்புகளும் பல்வேறு வளர்ச்சிகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வரவிருக்கும் MP அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்கிறார்கள் மக்கள்.
புதிய தலைமுறைக்காக மாரிமுத்து மற்றும் பிரேம்குமார். தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி மற்றும் பெரியகுளம் சட்டப்பேரவை தொகுதிகளில் விவசாயம் முக்கிய தொழிலாக இருக்கிறது. இந்த தொகுதி மக்கள் முன்வைப்பவற்றை இப்பொழுது பார்க்கலாம். 30 கிராம பஞ்சாயத்துக்களை கொண்ட ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் நெல், கரும்பு, சோளம், கம்பு, கத்தரி, தக்காளி, எண்ணெய் வித்துக்கள் உட்பட அனைத்து வகையான பயிர்களும் சாகுபடி செய்யப்பட்டு வந்தன. போதிய நீர்வரத்து இல்லாததால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. திப்புரேவு அணை திட்டம் செயல்படுத்தப்படாததே இதற்கு காரணம் என்கின்றனர் விவசாயிகள். வைகை ஆற்றின் அருகாமையிலிருந்தும் நிலத்தடி நீர் 1000 அடிக்கு கீழ் சென்று விட்டதாக கூறுகின்றனர் விவசாயிகள். திப்புரேவு அணை திட்டம் இல்லை என்றாலும் திப்புரேவு வாய்க்கால் திட்டத்தையாவது செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் விவசாயிகள். ஏறத்தாழ 18 பொதுப்பணித்துறை கம்மாய் இருக்கு, 100 பண்ணை குட்டை, இந்த கிராம குட்டைகள், அதாவது நாங்கள் சொல்லுவோம் பொடி பொடி கம்மாயா இருக்கு. அது இல்லாம 1000 தடுப்பு அணை இருக்கு. இப்ப இந்த ஆட்சியில் வந்ததுக்கு இந்த 10 வருஷத்துக்குள்ள ஒரு 500 பண்ணைக்குட்டைகள் வெட்டியிருக்கோம். இத்தனையும் இருக்கு, ஆனா எதுலயுமே தண்ணி கிடையாது. பெரிய குளத்தில் மா, கரும்பு, நெல், வாழை போன்றவை பயிரிடப்படுகின்றன. இதில் 50,000 ஏக்கர் பரப்பளவில் மா விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. அல்போன்சா, பங்கனப்பள்ளி, மீனம் என 10க்கும் மேற்பட்ட ஏற்றுமதி தரம் வாய்ந்த மாங்கனிகள் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. பாதுகாப்பு வசதி இல்லாததால் பல நேரங்களில் மாம்பழங்கள் வீணாகும் நிலை இருப்பதாக கூறுகின்றனர் விவசாயிகள். பெரியகுளம் விவசாயிகள் சந்திக்கும் மற்றொரு பிரச்சனை வனவிலங்குகள். இந்த மாங்காயோ மாம்பழத்தையோ எங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு குளிர்பதன கிடங்குகளோ வேறு மதிப்பு கூட்டுதல் பயிற்சியோ எதுவுமே இந்த பகுதியில் மாங்காய் கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை எதுவுமே இந்த பகுதியில் எந்த வசதியும் கிடையாது. மொத்தத்தில் விவசாயிகளின் தேவைகளை நிறைவேற்ற வரப்போகும் புதிய எம்பி முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டிப்பட்டி மற்றும் பெரியகுளம் பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக கோவிந்தராஜன் மற்றும் அருளானந்தம். தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட போடி நாயக்கனூர் மற்றும் கம்பம் சட்டப்பேரவை தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். போடி நாயக்கனூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட போடிமெட்டு மலைச்சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. தமிழக கேரள பகுதிகளை இணைக்கும் இந்த சாலை 17 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. 500க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்களின் வாகனங்கள் இவ்வழியே நாள்தோறும் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றன. 17.5 கோடி ரூபாய் செலவில் சாலை அகலப்படுத்தும் பணி ஓராண்டுக்கு முன்னர் தொடங்கியது. ஆனால் 20% பணிகள் கூட இதுவரை முடிவடையவில்லை என மக்கள் கூறுகிறார்கள். இந்த போடிமெட்டு நெடுஞ்சாலை வேலை செய்யுன்னு சொல்லி வெடியை வச்சு உடைச்சு, அதனால ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, டேமேஜாக இருக்குது. அன்றாட இந்த பாதையில் ஒரு 100-150 ஜீப்பு போய் வருது. பைக்கில் ஒரு 500-600 பேர் போய் வராங்க. ஆனால் இந்த ரோட்டில் போய் ரிட்டர்ன் வர்றதுங்கிறது ரொம்ப பயமாக இருக்குது. விவசாயம் சார்ந்த பகுதியான கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் நெல், வாழை, தென்னைக்கு அடுத்தபடியாக 20,000 ஏக்கர் பரப்பளவில் திராட்சை சாகுபடி செய்யப்படுகிறது. ஏற்றுமதி தரம் வாய்ந்த திராட்சைகளை உற்பத்தி செய்ய ஆராய்ச்சி நிலையம் அமைக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை. ஆராய்ச்சி நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 3 ஆண்டுகளாகியும் இன்னும் பணிகள் தொடங்கப்படவில்லை. திராட்சைகளை கொள்முதல் செய்ய அரசு சார்பில் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்பதும் இவர்களின் பிரதான கோரிக்கை. அதே மாதிரி இந்த திராட்சையை ஒயின் தயாரிக்கிறதுக்கு ஒயின் ஃபேக்ட்ரி ஒன்று கட்டியிருக்காங்க. அதனால் அங்கே எங்களுக்கு பயன்பாடு ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து வந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த சீதாச நிலைக்கு இந்த மண்ணுக்கு ஏற்றுமதி தரம் வாய்ந்த திராட்சை உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் எந்த வகையான திராட்சை நம்ம போடணும், எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு விளக்கங்கள் நமக்கு தேவைப்படுது. இந்த கோல்டு ஸ்டோரேஜ், ரெகுலேட்டர் மார்க்கெட் 2 இருந்தால் மட்டுமே எங்களுக்கு சாத்தியமாகும். மேற்கொண்டும் எங்கள் பகுதியில் வானிலை அறிக்கையை முன்கூட்டியே தெரிவித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். போடிமெட்டு சாலை விரிவாக்கம் மற்றும் திராட்சை விவசாயத்தை மேம்படுத்த உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது போடி நாயக்கனூர் மற்றும் கம்பம் பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக வெங்கடாச்சலம் மற்றும் அபுசுகுது அகமது.
தேனி தொகுதியின் நிலை குறித்து விரிவாக பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் பல தகவல்களை தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.